சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1 2 3 4 அத்தனையும் நடக்கும் இங்க போனா. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வள்ளி திருமணம் ஆக்ட்ரஸ் ஜனனி இருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் செல்ஃப் கேர் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரெகுலரா மேக்கப் அப்ளை பண்றோம். ஸோ அப்போ நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப டேமேஜ் ஆகுது. அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க? நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு லைக் டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அப்புறம் நான் வந்து மேக்கப் போடுறதுனால அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது. ஃபேஸ் வாஷ் யூஸ்வலி ஹிமாலயாஸ் தான் நான் யூஸ் பண்றது. மாய்ஸ்சரைசர், பாண்ட்ஸ், பாடி லோஷன், வாஸ்லின், டேன், பெசன் ஃப்ளார் அண்ட் கர்ட். அன்இவன் ஸ்கின் டோன் இருந்திருக்கும்ல மேம், அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எதர் I'll go for குங்குமதி ஆயில், இல்லைன்னா வந்து I'll apply ஆலோவேரா அண்ட் ஊற வச்ச வெந்தயம் தண்ணி குடிப்பேன். சினமன் ஸ்டிக்கு போட்டு தண்ணி கொதிக்க வச்சு அந்த டீ குடிப்பேன். ஸோ அது நல்லாவே உங்களுக்கு ஃபேட் ரெடியூஸ் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாஸ்க்கை நீங்கள் தூக்கி போடாமல் நீங்கள் நம்ம வீட்லேயே வந்து டொமேட்டோ ஜூஸ் இருக்குல்ல, அதில் அந்த மாஸ்க்கை ஊற வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா DIY, இல்லைனா பொமோகிரானேட் ஜூஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஊற வச்சு அதை போட்டுப்பேன். நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் வந்து ஹேர் மாஸ்க் கண்டிப்பாக போடுவேன். எக் ஒயிட், கோகனட் ஆயில், ஆலோவேரா, இது மூணும் ஒரு மாஸ்க்கு. வெந்தயம் நல்லா ஊற வச்சு நெக்ஸ்ட் டே நீங்கள் அதோட வந்து பனானா இருக்குல்ல, வாழைப்பழத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அது இன்னும் ஹேர் நல்லா சாஃப்டன் ஆகும். ஷேவிங், வேக்சிங், ஷவர் ஜெல், சோப், பாக்ஸஸ், நைட்டி. நம்ம நோ சொன்னால் அப்படியே அவங்க கேட்க போகிறாங்க. இப்போ என்கிட்ட வராங்க, நான் நோ சொல்கிறேன். இப்போ இன்னொரு பொண்ணுகிட்ட போகிறாங்க, அவங்களும் நோ சொல்கிறாங்க. எத்தனை பேர்கிட்ட போவாங்க? எல்லாரும் நோ சொன்னால் ஆப்வியஸ்லி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே ஹேவ் டு ஸ்டாப். இதுக்கு வாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, டைரக்டா क्वेश्चंस போயிடலாமா? ஷூர். ஓகே, நான் இப்போ ஒரு சில பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சொல்றேன். அதுல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிராண்ட்ஸ்னு சிலது இருக்கும்ல, ஆமாம், அது என்னன்னு சொல்லுங்க. ஓகே. ஃபேஸ் வாஷ் யூஸ்வலி ஹிமாலயாஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு அது செட் ஆகிடுச்சு. ஸோ ஐ யூஸ் ஹிமாலயாஸ். ஓகே. மாய்ஸ்சரைசர், பாண்ட்ஸ். பாண்ட்ஸே போதும். ஓகே. எது நம்மளுக்கு செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் மற்றதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு பாண்ட்ஸ். யா. ஓகே. லிப்ஸ்டிக், மேபிலின். லிப் கிளாஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுல மேட் ஃபினிஷ் இப்போ. ஸோ அதுவே நல்லா இருக்குன்றதுனால அந்த ஷேட்லேயே போயிடுறது. பாடி லோஷன், வாஸ்லின் தான். ஓகே. ரொம்பவே வந்து சாமானிய மக்கள் யூஸ் பண்றது, அதிகமா யூஸ் பண்றாங்க. அதுவே ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கா தான் இருக்கு. ஸோ அதுவே நம்ம யூஸ் பண்றது. ஓகே. ஸோ ஹீரோயின் அப்படின்னா ரெகுலரா மேக்கப் அப்ளை பண்றோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப டேமேஜ் ஆகுது. அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க? ப்ரிவென்ஷன்ஸ் லைக் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு லைக் டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அப்புறம் நான் வந்து மேக்கப் போடுறதுனால அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது. அகைன் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டோட்டலாக மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் யூ கோ ஃபார் டபுள் கிளென்சிங் பண்ணால் இன்னும் ஃபுல் அந்த மேக்கப் இருக்கிறது எல்லாம் டோட்டலாக வந்து வாஷ் அவுட் ஆகுது. டபுள் கிளென்சிங் அப்படின்னா என்ன மேம்? டபுள் கிளென்சிங் அகைன் நம்ம ஒரு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு லைக் கோ ஃபார் டூ டைம்ஸ். ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த மேக்கப் ரிமூவரை வச்சு டோட்டலாக வைப் பண்ணிவிட்டு தென் கோ ஃபார் டபுள் கிளென்சிங். ஓகே. ஸோ உங்கள் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன? ஸ்கின் கேர் ரொட்டீன் இதே தான். ஃபேஸ் வாஷ், டோனர், வாஷ் பண்ணிவிட்டு தென் டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். ஓகே. அப்போ நைட் வந்து சிம்பிளாக வந்து குங்குமதி ஆயிலில் அது மட்டும் யூஸ் பண்ணிடுறது. அது மட்டும் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு விட்டுறது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி. ஆமாம், நல்லாவே ஸ்கின் டோன் வந்து நல்லாவே இருக்கு. அப்படியா? இல்ல நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல வந்து எதுவுமே போடாம பேர் ஸ்கின்னோட தான் தூங்கணும்? இல்ல பேர் ஸ்கின் ஆக்சுவலி வந்து யாருமே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து குங்குமாதி தைலம் அந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு நான் படுத்துறது. ஓகே. ஸோ ஆர்டிஸ்ட்னாலே வெயிட் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். உங்க வெயிட் நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க? நான் வந்து பேசிக்கலா ஸ்விம்மிங் கோச். ஓ, ஸ்விம்மிங் பண்ணுவீங்க? ஆமா. ஸோ அது ஸ்விம்மிங் பண்ண முடியல, ஏன்னா ஸ்விம் பண்ணா டேன் ஆயிடுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நான் டெய்லியுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஷூட் இல்லைன்னா கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஷூட் இருந்துச்சுன்னா ஐ கோ ஃபார் மார்னிங் ஜாக். ஓகே. ஸோ ஜாகிங் முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட ஃபுட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு சில ஸ்கின் ஸ்ட்ரகிள் சொல்கிறேன், அது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே. டேன், பெசன் ஃப்ளார் அண்ட் கர்டு, இது ரெண்டும் வந்து சூப்பரான ரெமெடி. ஏன்னா நான் வந்து பர்சனலாக அதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம். ஏன்னா வந்து நான் ஸ்விம்மிங் போய் பயங்கர இந்த மாதிரி ஒரு 10 o'clock அந்த டைமில் தான் ஸ்விம்மிங்கே எடுப்பேன் நான். ஓகே. ஸோ கோச் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1 வீக்கில் அந்த அளவுக்கு டேன் ஆகிட்டேன். ஸோ இந்த ஒரு ரெமெடி வந்து எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் டொமேட்டோ ஜஸ்ட் டொமேட்டோ கட் பண்ணி நீங்கள் ரப் பண்ணிட்டு
கொஞ்ச நேரம் அப்புறம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கடலை மாவு அண்ட் தயிர் அது அதுதான் ரெண்டும் பெஸ்ட். மிக்ஸ் பண்ணி போட்டா போதும். ஓகே பிம்பிள்ஸ் எனக்கு இது வரல எனக்கு பிம்பிள்ஸ் வந்தது கிடையாது. மேபி ஹீட் பாயில்ஸ் வரும். ஸோ அது வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. டேக் டெண்டர் கோகனட் வாட்டர். ஓகே ஸோ திஸ் ஹெல்ப்ஸ். அன்இவன் ஸ்கின் டோன் இருந்திருக்கும்ல மேம், அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இந்த குங்குமாதி தைலம் வந்து நான் யூஸ் பண்றது ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப ஈவன் ஆயிடுச்சு. அது இல்லைன்னா ஆலோவேரா ஜெல். ஸோ நைட் அப்ளை பண்ணிட்டு எய்தர் ஐல் கோ ஃபார் குங்குமாதி ஆயில், இல்லைன்னா வந்து ஐல் அப்ளை ஆலோவேரா அண்ட் ஐல் ஸ்லீப். ஓகே உங்க டயட் ரூட்டீன் ஏதாச்சும் இருக்கா? இருக்கு, சொல்லுங்க. அது கண்டிப்பா. ஓகே ஸோ நைட் வந்து எவ்ரிடே நைட் வந்து மேத்தி இருக்குல்ல, வெந்தயம் தண்ணியில ஊற வச்சிடுவேன். ஃபர்ஸ்ட் டே இந்த மார்னிங் நான் வந்து அந்த எம்டி ஸ்டொமக்ல அந்த பிளெயின் அந்த ஊற வச்ச வெந்தயம் தண்ணி குடிப்பேன். தென் ஐல் கோ ஃபார் இது சினமன் ஸ்டிக்கு போட்டு தண்ணி கொதிக்க வச்சு அந்த டீ குடிப்பேன். ஓகே ஸோ அது நல்லாவே உங்களுக்கு ஃபேட் ரெடியூஸ் ஆகும். ஓகே அது வந்து நார்மல் டீல அந்த தண்ணி நார்மல் டீ இல்ல, வெறும் தண்ணியில நீங்க அந்த பட்டைய போட்டு கொதிக்க வச்சு அதை நீங்க வடிகட்டி வெறும் அந்த தண்ணியை குடிக்கலாம். ஓகே ஸோ அது குடிக்கலாம், அது ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா ஐல் கோ ஃபார் வார்ம் வாட்டர்ல லெமன் அண்ட் ஹனி. ஓகே அது வந்து பெஸ்ட் ரெமெடி, அது எல்லாருக்குமே தெரியும். இது போவேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஐல் ஹேவ் பிரெட் அண்ட் பீனட் பட்டர். ஓகே இல்லைன்னா எக் ஒயிட், பாயில்டு எக் ஒயிட்ஸ். ஓகே அது போயிடுவேன். அண்ட் லஞ்ச் மிட் மார்னிங் ஸ்நாக் வந்து ஐல் கோ ஃபார் ஒன் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் எடுத்துப்பேன். ஓகே லஞ்ச் அகெயின் சாலட்ஸ் நிறைய எடுத்துப்பேன். அப்புறம் வீட்டில் பண்ணுற வெஜ்ஜீஸ் எடுத்துப்பேன். இதில் நான் வீட்டில் இருக்கும்போது ஐல் கோ ஃபார் மில்லட்ஸ். ஓகே என்ன சாம்பார் இல்லை மீன் குழம்பு எது இருந்தாலும் ரைஸுக்கு பதில் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு மில்லட்ஸ் எடுத்துப்பேன். இந்த மாதிரி ஷூட்டுக்கு வரும்போது சப்பாத்தி அண்ட் வெஜ்ஜீஸ் நம்ம ஷூட்டில் என்ன இருக்கோ ஸோ ஹெவியாக எடுக்கிறது கிடையாது. அப்புறம் ஈவினிங் பிளாக் காஃபி. நைட் வந்து மோஸ்ட்லி வீட்டில் இருக்கும்போது சூப்ஸ் இல்லை கிரில்டு சிக்கன், தந்தூரி அந்த மாதிரி. நைட் மட்டும் தான் சாப்பாடே சாப்பிடுறது? அதுவும் இந்த மாதிரி லைக் ப்ரோட்டீன்ஸ், மோஸ்ட்லி ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறது தான். ஓகே நீங்க ஃபேஸ் மாஸ்க்லாம் ட்ரை பண்ணிருக்கேன்னு சொன்னீங்களே, நீங்க பண்ணதுலயே பெஸ்டான ஃபேஸ் மாஸ்க் ஏதாச்சும் இருக்கா? நம்ம நைகா ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஷீட் மாஸ்க் வந்து அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நைகா மாஸ்க் அது நல்லாவே இருக்கு. அது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம், அந்த மாஸ்க்கை நீங்க தூக்கி போடாம நீங்க நம்ம வீட்லயே வந்து டொமேட்டோ ஜூஸ் இருக்குல்ல, அதுல அந்த மாஸ்க்கை ஊற வச்சு நீங்க போட்டீங்கன்னா DIY. ஸோ நம்மளே அதை யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அது பண்ணுவேன். இல்லைன்னா பொமோகிரானேட் ஜூஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஊற வச்சு அதை போட்டுப்பேன். ஸோ வந்து ஃபேஸ்க்கு போடலாம். ஆமாம். ஸோ இதெல்லாமே திஸ் ஹெல்ப்ஸ். இல்லை ஜஸ்ட் கோல்டு வாட்டர் ஐஸ் இருக்குல்ல, ஐஸ் கியூப்ஸில் நீங்கள் போட்டு நீங்கள் எடுத்து கூட உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகும். ஓகே ஸோ அந்த பொமோகிரானேட் ஜூஸ் சொன்னீங்களே, அது போடுறதால என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் மேம்? உங்களுக்கு ஃபேஸ் பிரைட்டன் ஆகும், ப்ளஸ் அந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டும். ஓகே ஃப்ரெஷன் ஆகும். அது வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் வரும் உங்களுக்கு. புது மேட்டர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கு அந்த ஃபேஸ் மாஸ்க் அந்த ஷீட்லயே வருமே, பொமோகிரானேட் ஃபேஸ் மாஸ்க்னே வரும் உங்களுக்கு. ஓகே சோ அதுக்கு நம்ம வீட்லயே வந்து ஜூஸ் ஜஸ்ட் 1 or 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜூஸ் எடுத்து நீங்க அதை சோக் பண்ணி நீங்க ஃபேஸ்ல போட்டுக்கலாம். ஓகே கண்டிப்பா ட்ரை பண்றோம் எல்லாம். கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே ஹேர் மாஸ்க் ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? இப்போ வெளிய சுத்துறோம் நிறைய பொல்யூஷன். கண்டிப்பா நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் வந்து ஹேர் மாஸ்க் கண்டிப்பா போடுவேன். எக் ஒயிட், கோகனட் ஆயில், ஆலோவேரா, இது மூணும் ஒரு மாஸ்க். தென் ஐல் கோ ஃபார் ஆனியன் ஜூஸ் இருக்குல்ல, வெறும் ஆனியன் ஜூஸ். அது கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும், பட் ஒரு 2 நாள் நம்ம வீட்டில் இருக்கணும் அதுக்காக, யார் பக்கத்துலையும் போகாம. ஸோ ஆனியன் ஜூஸ் ஒரு ட்ரை பண்ணுவேன். இது இல்லாமல் பெஸ்ட்டு வந்து இதுதான் வெந்தயம் நல்லா ஊற வச்சு நெக்ஸ்ட் டே நீங்கள் அதோட வந்து பனானா இருக்குல்ல, வாழைப்பழத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அது இன்னும் ஹேர் நல்லா சாஃப்டன் ஆகும். அப்படியாங்க? பனானா அண்ட் ஆமாம், பனானா நம்ம வந்து சம்டைம்ஸ் சாப்பிடாம கொஞ்சம் அப்படியே கருப்பாக கலர் மாதிரி வரும், நம்ம தூக்கி போடுறதுக்கு அதை வந்து நீங்கள் அந்த ஃபெனுக்ரிக்கோட வெந்தயத்தோட நீங்கள் நல்லா அரைச்சி அதில் நீங்கள் கோகோனட் ஆயில், நான் எல்லாத்துலேயுமே வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிடுவேன், அண்ட் ஆலோவேரா ஜெல். ஸோ இதை ஆட் பண்ணி மாஸ்காக போட்டுருது. பயங்கர சாஃப்ட்னிங்காக இருக்கும், கண்டிஷனரே போட தேவையில்லை. செம்ம பயங்கரமான ஒரு மேட்டர். இப்போ ஆலோவேரா ஜெல்னு சொல்லும்போது நேச்சுரலா எடுத்து யூஸ் பண்றதா இல்ல பாட்டில்? ஆமா நேச்சுரலா, நான் வீட்ல இதுக்குன்னு நான் வளர்க்குறேன், அதனால வந்து நேச்சுரலா எடுத்து போட்டுறது. இப்போ ஹேர் ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமா யூஸ் பண்றோம்ல, சோ dandruff அது மாதிரி வர சான்சஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் எப்படி பிரிவென்ட் பண்றீங்க? dandruff ஆக்சுவலி இப்பவும் இருக்கு. சோ அதுக்கு நான் இப்போ ரீசெண்டா வந்து நான் பண்றதுன்னா இதுதான் லெமன் எடுத்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணுறது வீட்லேயே. ஸோ நல்லெண்ணெய் நம்ம கொஞ்சம் லைட் வார்ம் பண்ணும்போது அதுலேயே நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு dandruff வந்து கம்மி ஆகுது. ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் அந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது நான் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுறது. ஓகே, அப்போ வீக்லி ஒன்ஸ் தான் வந்து ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணுறீங்களா? நல்லெண்ணெய் வந்து வீக்லி ஒன்ஸ்.
கோகனட் ஆயில் வந்து ஆல்டர்னேட் டேஸ் நான் அப்ளை பண்ணுவேன். பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுவீங்க. ஆமா, நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிடுவேன். ஓகே. சோ ஹேர் கலர்லாம் பண்றோம்ல, அதுக்கப்புறம் ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிடுது. அதுக்கு என்ன மாதிரியான ரெமிடிஸ் வச்சிருக்கீங்க? எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ட்ரை இன்னும் ட்ரையா தான் இருக்கு. பட் நம்ம அதுக்கு பதிலா நம்ம ஹேர் மாஸ்க் யூஸ் பண்றோம்ல. சோ இப்போ ட்ரை ஆச்சுன்னா நான் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவேன், ஆயில் நம்ம லைக் எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் நான் வந்து ஹேர் மாஸ்க் போடுவேன். எக் ஒயிட்ஸ் அது நல்லா சாஃப்டன் ஆகும். அண்ட் அது இல்லைன்னா மேத்தி, இது வெந்தயம் நல்லா ஹேர் சாஃப்ட்னிங் இல்லை. அதுவும் இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் ஆலோவேரா இருக்குல்ல, ஆலோவேராவை நீங்க நல்லா அரைச்சு நீங்க அது கூட நீங்க ஹெட்ல வெறும் ஆலோவேரா அதை நீங்க போட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் கூட ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணா அதுவும் நல்லா சாஃப்ட்னிங் ஆகும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுவீங்க? ஓகே, ஆக்சுவலி எனக்கும் ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஸோ ஸ்ட்ரெஸ் வரும்போது நான் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் நான் மறந்து எனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நான் வெளில வந்துடுவேன். இல்லைன்னா ஐ கோ ஃபார் ஸ்விம்மிங் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து வேறு எதுலையுமே கிடைக்காது. லைக் பை பாடி அண்ட் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஸ்விம்மிங் தெரியுதோ இல்லையோ, ஜஸ்ட் கோ அண்ட் ஜம்ப் இந்த வாட்டர், நீங்கள் பயங்கர ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ஓகே, இப்போ ஒரு திஸ் ஆர் தட் செக்மெண்ட் மாதிரி இருக்கு, நீங்கள் டக் டக்கு அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஷேவிங், வேக்சிங், ஷவர் ஜெல், சோப், பாக்ஸஸ், நைட்டி தமிழ் பொண்ணு ஃப்ரீயா. கிளட்ச்ட் ஹேர், ஃப்ரீ ஹேர். கிளட்ச்ட் ஹேர். ஓகே. டாம்பன், நாப்கின்ஸ், மென்ஸ்ட்ரல் கப். ரெண்டுமே லிஸ்ட்லயே இல்ல. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டிங் கவுச் அது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா உங்களுக்கு? எனக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்ததில்லை. ஏன்னா நான் இதுவரையிலும் ஒர்க் பண்ணது ஒரே ஒரு கேஸ்டிங் டைரக்டர் கூட தான். ஸோ ஹீ இஸ் வெரி ஜென்யூன் பர்சன். ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஹீ நோஸ். நான் ஆக்சுவலி உள்ளே வரும்போது நான் சொல்லிட்டு தான் வந்தேன் நான். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் லைக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் ஹி வில் நெவர் கால் மீ. ஸோ என்னை பற்றி என்கிட்ட கேட்கவும் மாட்டார் அவர். ஸோ அவரே வந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் ஹி வில் நெவர் ஹேண்டில். ஸோ ஜென்யூனான ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் தான் வந்து அவர் என்கிட்ட சொல்வார். ஸோ அந்த மாதிரி. ஆமாம். ஓகே. ஆனால் அது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறவங்க பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணியிருப்பாங்கல்ல? ஆக்சுவலி நம்ம நிறைய இந்த கேஸ்டிங் குரூப்ஸ்லாம் இருப்போம்ல, அதில் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு மெசேஜ் வரும் லைக் இந்த ஏஜ் குரூப்பில் இந்த மூவிக்கு கேஸ்டிங் தேவைப்படுது அப்படின்னு. ஸோ இன்கேஸ் அதை பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த சைடு யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது, சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, மேம் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு. ஸோ ஐ லைக் ஓகே ஃபைன், எனக்கு இது வேண்டாம், நீங்கள் வந்து ஜென்யூன் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க, வாய்ப்பே வேண்டாம். ஆமாம் அப்படி எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் மெசேஜ் தம் பேக். ஸோ அதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டாப். அந்த குரூப்லேருந்தே நான் எக்ஸிட் ஆகிடுவேன். சரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தேவையில்லை நம்மளுக்கு. இதுதான் உங்கள் ரெஸ்பான்ஸ். ஸோ அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஏ வெரி கூல், நீ இல்லைன்னா இன்னொரு ஆள், அவ்வளோதான். தே ஆர் ஸோ கேஷுவல் அபவுட் இட். நம்ம தான் வந்து இல்லை எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதுனால நம்ம we are just giving them back. அவங்களுக்கு நீ இல்லையா வேற யார் வராங்களோ ஆமாம். ஸோ ஆக்சுவலி இது வந்து எல்லா கேர்ள்ஸுமே லைக் கேர்ள்ஸ் ஆர் லேடிஸ் ஓவர் மீடியா யாராக இருந்தாலும் சரி, நோனா நோ. இப்போ ஒருத்தர் நோ சொன்னால் எல்லாரும் நோ சொல்லணும். அப்போ தான் வந்து they will never go to the other person. கண்டிப்பாக. இப்போ நீ இல்லையா இன்னொருத்தங்க கிட்ட அவங்க எஸ் சொன்னால் அவங்க கிட்ட போகிறாங்க. அதை வந்து டோட்டலாக அது வந்து எல்லா கேர்ள்ஸுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து they have to say no to everything இந்த விஷயத்தில். ஏன்னா டேலண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுது இல்லை. ஸோ சொல்கிறதால தானே கேட்குறேன். ஆமாம். ஸோ அந்த விஷயத்தில் லைக் எவ்ரிபடி ஹேஸ் டு ஸ்டார்ட் சேயிங் நோ. ஓகே. கேர்ள்ஸ் வந்து நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா. இப்படி கேட்குறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்ம நோ சொன்னால் அப்படியே அவங்க கேட்க போகிறாங்க. கரெக்டா? ஆமாம். இப்போ என்கிட்ட வராங்க, நான் நோ சொல்கிறேன். இப்போ இன்னொரு பொண்ணுகிட்ட போகிறாங்க, அவங்களும் நோ சொல்கிறாங்க. எத்தனை பேர்கிட்ட போவாங்க? எல்லாரும் நோ சொன்னால் ஆப்வியஸ்லி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே ஹேவ் டு ஸ்டாப். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகிடும். தே வில் நெவர் கோ அண்ட் ஆஸ்க் எனி அதர் பர்சன் லைக் இதுக்கு வாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா இது மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே. கேர்ள்ஸ் வந்து மீடியாக்கு வந்துட்டாலே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ங்கிறது ரொம்பவே கம்மி ஆயிடுது. அது ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்? லைக் பார்க்குற பார்வை அப்படி. நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், லைக் நம்ம ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம வி டோன்ட் கேர் அபவுட் இட். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாரும் அது பெருசாக கேர் பண்ணுறது இல்லை. பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. ஸோ கரெக்டா? நம்ம வந்து மீடியான்னு கிடையாது. இப்போ வந்து நம்ம ஈவன் நைட் ஷிஃப்ட் போனால் வந்து பேசுவாங்க. வேறு ஏதாச்சும் இப்போ நான் ஸ்விம்மிங் கோச்சாக இருக்கும்போது நான் வேறு ஸ்விம் சூட் போட்டு போய் பண்ணுறா அப்படின்னுவாங்க. எதுக்கு தான் பேசாமல் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஃபிட் வரதான் செய்யும். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதான். கரெக்டா? கண்டிப்பாக. ஸோ லைக் என்ன கேட்டால் நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறது என்னன்னா, டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன். நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க, அவங்க நம்ம வேலையை பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ அவங்கவுங்க பிஸ்னஸை பார்த்தா there will be no problem. ஓகே.
ஓகே, என்ன மாதிரியான ரெஸ்பெக்ட் அண்ட் சப்போர்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு மீடியால கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டில் சப்போர்ட் பண்ணணும். ஓகே. அதுதான் மெயின். வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் நீ உன்னோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து நீ வெளியில வா அப்படின்னு பிடிக்காத ஜாபுக்கு நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலே அதோட ஒரு பெரிய சப்போர்ட் வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ பேரண்ட் சப்போர்ட் முக்கியம். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் எப்படி பேரண்ட் சப்போர்ட் இல்லாமல் வந்தீங்களா, ஸ்ட்ரகிள் பண்ணி? நான் ஆக்சுவலி இனிஷியலாக வந்து இப்போ நான் மேரிடு. ஓகே. ஸோ நான் பிஃபோர் மேரேஜ் நான் மீடியாவில் இருந்தேன். அப்போது வந்து எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு சுத்தமாக சப்போர்ட் பண்ணல. அப்போது லைக் ஃபோர்ஸ் பண்ணி நான் வெளியில் வந்தேன். ஸோ இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் லைக் வெரி சப்போர்ட்டிவ். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Thank you so எல்லாத்துக்குமே much. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ. உங்க தேங்க்ஸ் ஃபார் டைம்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் சொல்லணும் உங்கள் டைமுக்கு problem. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். பை. எப்பத்துல இருந்து மேம் உங்களுக்கு எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது? டெரகோட்டா கிளாசி. ஸோ உங்கள் ஃபேவரட் வந்து இதுதான்? இப்போதைக்கு டெரகோட்டா. ஓகே.